அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஆமென். ஆசீர்வாதத்தின் ஒரு படி இந்த கமாலியேல் என்று சொல்லுகிற ஒரு நியாயாதிபதி அவர் மூலம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். அந்த 39வது வசனத்துடைய பின்பகுதி நீங்கள் வாசிக்கும்போது, தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, தேவனோடு போர் செய்யாதீங்கள். ஆமென். தேவனோடு போர் செய்யாதீங்க. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்க அப்போஸ்தலர் காலகட்டத்தில் கர்த்தருக்கு பயப்படுற விதங்களில் அநேக அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். பேதுரு யோவான் மூலம் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். இந்த இடத்துல பேதுருவை கொண்டு செய்த சில முக்கியமான அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து பாருங்க. 16வது வசனம். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருடைய நிழல் பட்டு நடக்கிற இடத்துல எல்லாம் கொண்டு கட்டில கொண்டு படுக்க வைத்த அத்தனை பேருக்கு மேலேயும் அந்த நிழல் பட்ட போது, ஆமென், எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் அவர்களை என்ன செய்தானோ குணமாக்கினார். இப்படி பயங்கரமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த பேதுரு யோவான் மேலே பயங்கரமாக பொறாமை கொண்டாங்க. ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிறாங்க. அற்புதத்தை பார்த்த உடனே, விடுதலையை பார்த்த உடனே இயேசுக்கு பின்னால் போனது போல இந்த பேதுரு யோவானுக்கு பின்னால் ஒரு கூட்ட ஜனங்கள் போயிட்டே இருக்காங்க. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்களுக்கெல்லாம் பயங்கர பொறாமை. இந்த ஜனங்களுக்கு பின்னால் இப்படி நம்ம விட்டா சரியாகாது என்ற ஒரு சூழ்நிலையில் அவங்கள பிடித்து சிறையில் கொண்டு போய் போட்டு, ஆமென், முதல்ல கொண்டு போட்டாங்க, அடித்து திரும்ப என்ன செய்துட்டாங்க, இனிமேல் இயேசுவின் நாமத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு அனுப்பி விட்டாங்க. 2வது தடவை கொண்டு போய் என்ன செய்தாங்க, போடும்போது தேவதூதனே அவர்களை என்ன செய்தார்னா கதவை திறந்து வெளியே அனுப்பி விட்டார். ஆமென். வெளியே அனுப்பி விடும்போது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி விடுகிறார். இந்த இடத்துல நீங்க வாசிங்க பார்க்கலாம். 19வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். தேவதூதன் என்ன சொன்னார்? இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாருக்கும் போய், இது யாருடைய வார்த்தை? தேவதூதனுடைய வார்த்தை. ராத்திரி இரும்பு கதவெல்லாம் தானா திறந்தது, காவல் நிலையில் இருந்த கதவு தானா திறந்தது. எல்லாம் திறந்து போய் பார்க்கும்போது இவங்க எங்க போய் நிற்கிறாங்க? காலையில் போய் தேவாலயத்தில் போய் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. பேதுரு யோவானை பிடிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது கதவெல்லாம் பூட்டி இருக்கு. அவங்க இருந்த கதவு அந்த ரூம் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் யாரை காணலை? பேதுரு யோவானோ காணலை. அவங்கள குறித்தான கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் தேடி பார்க்கும்போது தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ தேவன் இவர்களுக்கு சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து செய்து கொண்டிருக்கும் போது திரும்பவும் இவர்களை பிடித்து கொண்டு வந்து, இவர்களுடைய வார்த்தை என்ன? நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தை பற்றி நீங்க சொல்லவே கூடாது என்று கட்டளையிட்டார்கள். இந்த 2 பேருடைய வார்த்தைகளை எந்த வார்த்தை அவங்க கீழ்ப்படியணும்? ஆமென். யாருடைய வார்த்தை கீழ்ப்படியணும்? தேவதூதனுடைய வார்த்தை கீழ்ப்படும். இப்போ 2 பேர் ஃபோர்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. உங்களை விடுதலையாக்க
உங்களுக்காக ரட்சிப்பை உண்டு பண்ண, ஆறுதல் தர இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை செய்தி அங்கே சொல்லி கொண்டிருக்கும் போது திடீர்னு அவங்க மேல அவ்வளோ மூர்க்க வரி கொண்டு கோபம் கொண்டவர்களாய் அவரை கொலை செய்ய என்ன செய்தாங்களாம், திட்டம் போட்டாங்க. ஆமென். இயேசுவை பற்றி கொஞ்சம் சொல்லி பாருங்க. இயேசு நல்லவன் சொல்லி பாருங்க. சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமான்னு ஒருக்கா சொல்லி பாருங்க. இயேசு நல்லவன் சொல்லி பாருங்க. நல்லவன் சொன்னவங்கள பிடிச்சிச்சா அவங்களுக்கு? ஆமென். சிலருக்கு பிடிக்காது. எப்போ பார்த்து இயேசுவை பற்றி சொல்லிட்டே இருக்க, வேற யாரும் இல்லையா அவங்க சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேதுரு யோவான் இயேசுவை பற்றி சொல்றதுல தயங்கவே இல்லை. ஆமென். சொல்றது அவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் சொல்லிட்டு இருக்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுது, அவங்களை கொலை செய்ய என்ன செய்தாங்க, யோசனை பண்ணாங்க. அப்போதான் ஒரு வசனம் சொல்ல, 34ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சகல ஜனங்களாலும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாயசாஸ்திரியாகிய கமாலியன் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன். ஹல்லேலூயா. இது நல்ல ஒரு வார்த்தை பாத்தீங்களா? சகல ஜனங்களாலும் கனம் பண்ணப்பட்ட நியாயசாஸ்திரியா இருக்கிற கமாலியல் என்ற ஒரு பரிசேயன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பவுலை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க, கமாலியலின் பாதத்தில் கற்றுக்கொண்டவன். இந்த கமாலியன் பாதத்தை கற்றுக்கொண்டவன் சொன்னால் அது ஒரு கனம், அது ஒரு பெரிய பேராக சொல்லுவாங்க. அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கமாலியல் என்ன செய்தா தெரியுமா, பேதுரு யோவானை கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரீங்களா அப்படின்னு வெளியே அனுப்பி விட்டுட்டு அங்கே இருந்த வேத பாரக பரிசேயருக்கெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுத்தார். என்ன ஆலோசனை தெரியுமா? அந்த 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தெயுதாஸ் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் தான் பெரியவன் என்று எண்ணி அநேகரை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். ஏறக்குறை 400 பேர் அவனுக்கு பின்னால் போனாங்க. ஆனால் அவன் மரித்து போனான். அவங்களோடு கூட இந்த ஜனங்களும் என்ன செய்தாங்க, சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இன்னொரு மனுஷனை கொடுத்து சொன்னார். அவர் யாரு? கலிலேயனாகி யூதாஸ். அவனும் இதே போல ஆட்களை சேர்த்தான். அவனும் மடிந்து போனான், போயிட்டாங்க. மனுஷனால் ஒரு காரியம் உண்டா இருந்தா அது அழிஞ்சு போயிடும். தேவனால் ஒரு காரியம் உண்டானா ஒரு காலம் அழியாது. ஆமென். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், சரியா? இந்த வசனத்தை வாசிப்பாங்க. 38வது வசனத்துடைய பின்பகுதி, விட்டுவிடுங்கள், இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. இந்த ரெண்டு காரியத்தையும் ஒரு நம்முடைய வார்த்தையில சொல்லணும், சரியா? மனுஷனால் உண்டாயிருந்தால் ஒழிந்து போகும், தேவனால் உண்டாயிருந்தால் ஒழிந்து போவதில்லை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. ஆமென். ஒரு சபையானாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய மனுஷனானாலும் சரி, மனுஷனால் ஒரு காரியம் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா அது ஒழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனால் ஒரு காரியத்தை ஸ்தாபிக்கப்பட்டா எந்த மனுஷனாலும் அதை அழிக்க முடியவே முடியாது. ஆமென். கர்த்தர் இந்த சபையும் கர்த்தர் அந்த கிருபை தந்து பலப்படுத்துவாராக. ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கைகளை தட்டி சொல்லுங்க, தேவனால் உருவாக்கப்படுகிற ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. தேவனால் ஸ்தாபிக்கப்படுகிற ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. தேவனால் ஆமென் ஆமென் ஏற்படுத்தப்படுகிற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒழிந்து போவதில்லை. கர்த்தர் அவர்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்க என் தேவன் போதுமானவர். சொல்லுங்க, என்னை கொண்டு கர்த்தர் நம்மை தேவன் தான் ஏற்படுத்தி வைத்திருப்பார் என்றால் எந்த மனுஷனை ஒழித்து விட எந்த மனுஷனாலும் முடியவே முடியாதுன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க, மனுஷனால் உண்டாயிருந்தா அது ஒழிந்து போகும். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பிறகு அது நிலைநிற்காது. ஆனால் தேவனால் உண்டாக்கப்பட்டால், விசுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டால், விசுவாசத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருந்தால், தேவனால் உண்டாக்கப்பட்டிருந்தால் அதை ஒழித்து விட எந்த மனுஷனும் முடியாதுன்னு சொல்றவங்க நல்ல உற்சாகமா கையை தட்டி சொல்லுங்க. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதம், நிலைத்திருக்கிற ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ளால கர்த்தர் நம்மை வழி நடத்த அவர் போதுமானவன் சொல்றவங்க நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க. நம்ம உண்மையாகவே தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் ஆமென். எந்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், எந்த மனுஷன் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் பேசினாலும் ஆமென், அது ஒன்றும் ஒழிக்க முடியாதுன்னு சொல்றவங்க நல்ல ஜீவனோட கையை தட்டி சொல்லுங்க. தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒன்று எந்த மனுஷனாலும் ஒழித்து விட முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அது அவர் சொல்றார், தேவனுக்கு விரோதமாய் போர் செய்யாதபடிக்கு பாருங்க. போன வாரத்தில் ஒரு செய்தி நம்ம கேட்டோம். என்ன செய்தி கேட்டீங்க? ஆமென். மாம்சத்துக்கு விரோதமான ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும். ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு போர் ஆயுதத்தை குறித்து நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்தில் நம்ம தியானிக்கிறது நம்மளை உருவாக்குனவருக்கு விரோதமாய் போர் செய்கிற போர் ஆயுதங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாம் மன்னிக்கப்படும் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படுகிறவைகள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு தக்க ஆசீர்வாதத்தை தேவன் தர விரும்புகிறார். ஒரு காரியம் வர்றதுக்கு முன்னால், அழிவு வர்றதுக்கு முன்னால் தேவன் ஒரு காரியத்தை எச்சரிப்பார். ஆமென். நம்ம பாவம் செய்து அழித்து போகிறதுக்கு முன்னால் தேவன் சில விஷயங்களை தேவன் நமக்கு முன்னாக நிறுத்தி பார்ப்பார். ஆமென். அன்றைக்கு பேதுரு யோவானை கொலை செய்திருந்தா உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனைக்குள்ளாக கடந்து போயிருப்பாங்க. ஆனால் இந்த ஆலோசனை அவங்களுக்கு உகந்ததாக இருந்ததுனால அவங்களை கொலை செய்யாதபடிக்கு கண்டித்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆமென். இப்போ தேவனுக்கு விரோதமாய் போர் செய்யாதபடிக்கு அவங்களை பாதுகாத்து கொண்ட காரணம் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை. ஆமென். அந்த தேவனுடைய மனுஷன் மூலம் கொடுக்கப்பட்ட ஆலோசனை அவருடைய வாழ்க்கையில பெரிய பாதகத்திலிருந்து கர்த்தர் அவங்களை விடுதலை ஆக்கினார். இன்னைக்கும் நமக்கு முன்பாக எத்தனையோ பாதகங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அதிலிருந்து நம்மை தப்பித்து கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்னாக நிறுத்த விரும்புகிறேன். கட்டளைக்கு விரோதமாக செயல்படுகிற செயல்பாடு. ஆமென். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிற செயல்பாடு. இன்னும் அவருடைய ஆமென் சக்திக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடு. இந்த 3 காரியத்தையும் நம்ம முன்னிறுத்தி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். நம்பர் 1, அவருடைய கட்டளைக்கு விரோதமாய் செயல்கிற செயல்பாடு. நம்பர் 2, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடு. நம்பர் 3, அவருடைய சக்திக்கு விரோதமாய், அவருடைய வல்லமைக்கு விரோதமாய், அவருடைய மகத்துவத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடு. இவ்வளோ நம்ம செய்தா தேவனுக்கு விரோதமாய் நம்ம செய்யும்போது தேவன் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்பர் 1, கட்டளைக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு சிலரை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்பும். ஒரே ஒரு மனுஷன், அநேகர் பேர் இருந்தாலும் நமக்கு நல்லா ஆராதிக்கிற, நல்லா துதிக்கிற, நல்லா மகிமைப்படுத்துகிற மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய், கட்டளைக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இந்த தாவீதை குறித்து தேவனை சாட்சி கொடுத்திருக்கிறார். ஒரு சில சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் தாவீதை தனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார். வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்துக்கு ஏற்றவனாக
கண்டேன். நல்ல துதிக்கிறவன், நல்ல ஆராதிக்கிறவன், நல்ல வீணை வாசிக்கிறவன், நல்ல அழகுள்ளவன், நல்ல யுத்த வீரன், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன், கட்டளை மதிக்கிறவன், கற்பனையை மதிக்கிறவன், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தவன். ஆனா கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்னும் ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 89 சங்கீதம் 20வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் நான் அவனை அபிஷேகம் பண்ணினேன், கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றார். இழந்து போனதை தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அந்த 10 வெள்ளிக்காசு என்ன ஆயிடுச்சு, அதில் ஒன்று காணாமல் போயிடுச்சு, தேடி கண்டுபிடிச்சாங்க. அதே போல் 100 ஆடுகளை ஒன்று காணாமல் போயிடுச்சு, தேடி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறேன், நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றார். இன்னும் 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 45வது வசனத்தில் அவருடைய சிங்காசனத்தை நான் என்ன செய்வேன், நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 45வது வசனம். ராஜாவாகிய சாலமோனோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான், தாவீதின் சிங்காசனம் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியாய் இருக்கும் என்று சொல்லி. ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான், நல்ல ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனுஷன். ஆமென். அவருடைய சிங்காசனத்தை ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது, அழிக்கவும் முடியாது. இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. தாவீது எப்படிப்பட்டவன், இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது எப்படிப்பட்டவன், தேவனால் அறியப்பட்டவன். தாவீது எப்படிப்பட்டவன், அவருடைய சிங்காசனத்தை தலைமுறை தலைமுறையாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று பேர் பெற்றவன். ஹல்லேலூயா. இவ்வளோ மேன்மை பெற்ற யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது இவ்வளோ மேன்மையாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன மதீனம். ஆமென். அவருடைய வாழ்க்கையில் என்னது, சின்ன மதீனம். சின்னதுன்னு சொல்லவா பெருசுன்னு சொல்லவா எனக்கு தெரியல. ஆமென். சின்னதுன்னு சொல்லவா பெருசுன்னு சொல்லவா? ஆமாம், பெருசு. ஆமென். கட்டளை எப்படி மீறினா தெரியுமா? நம்பர் 1, பிறர் மனைவியை என்ன செய்தா, இச்சித்தான். பிறர் மனைவியை இச்சித்தான். நம்பர் 2 என்ன செய்தான், கொலை செய்தான். நம்பர் 3 என்ன செய்தான், பச்சாரம் செய்தான். இச்சித்தான், பச்சாரம் செய்தான், கொலை செய்தான். எத்தனை கற்பனை மீறினான்? 3 கற்பனை மீறிட்டான். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு கற்பனை மீறினாலே 10 கற்பனை மீறினதுக்கு சமம். அப்போது தாவீது இந்த கற்பனை மீறி ஒரு பிள்ளையும் பெற்று எடுத்தான். அந்த பிள்ளையை கர்த்தர் அடிச்சிட்டாரு. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, 7 நாட்கள் அவன் தேவ சமூகத்தில் தன்னை உடைத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லும்போது முதல்ல சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யப்படணும், கொலை செய்யப்படணும். அவனே வாழ்நாள் தீர்ப்பு சொல்லுகிறான். கொலைக்கு சாதகமாக, கொலைக்கு ஏதுவாக இருந்த தாவீது ஆண்டு சமூகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நான் பாவம் செய்தேன். யார் ஒத்துக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. நீ சாகாதபடி உன்னை என்ன செய்த, பாதுகாத்து கொண்ட. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, தப்பு செய்திருக்கா, கட்டளைக்கு மீறி தப்பு செய்த, தேவனுக்கு விரோதமாக நம்ம தப்பு செய்த. ஒருவேளை நம்ம நினைக்கலாம் தேவன் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், தப்பு செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன, நாம் தப்பு செய்தேன் என்று எப்போ உணர்கிறோமோ, பாவ மன்னிப்பு கேட்கிறோமோ, தேவன் அந்த நேரத்தில் ஒரு மன்னிப்பு தர என் தேவன் போதுமான. விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கையில் தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தாவீது நல்ல பேர் பெற்றவனாக இருந்தும் ஒரு மதீனம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட போது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க காரணம், அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். நான் தப்பு செய்தேன் என்பதை அவன் ஒத்துக்கொண்டதன் மித்தம் கர்த்தர் ஒரு பாவ மன்னிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே பட்சத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க.
39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நல்ல ஒரு மனுஷனை பாவம் செய்ய தூண்டுவதற்காக சத்துரு எடுத்துற ஒரு தந்திரம். ஆமென். இந்த நல்லா கவனிச்சுட்டுங்க. ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், துதிக்கிறவங்களா இருக்கலாம், ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். சோதனை எப்படி வரும் தெரியுமா? வாலண்டராகவும் வரும், நம்ம தேடியும் வரும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு நல்ல உண்மை உள்ளவனாக இருந்தான், கனத்துக்குரியவனாக இருந்தான். அவன் மூலம் கர்த்தர் அவனுடைய வீட்டை ஆஸ்வதித்தா, போத்திபாருடைய வீட்டை ஆஸ்வதித்தா. அவருடைய மனைவி மூலம் அவருக்கு ஒரு சோதனை ஏற்படுது. ஆமென். அந்த சோதனையிலும் அவர் சொல்லுற வார்த்தை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆமென். ஒரு உணர்வு, பாவம் செய்யும் போதே, செய்கிறதுக்கு முன்னாலே ஒரு உணர்கிற ஒரு அபிஷேகத்தை யோசேப்புக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. பாவம் செய்த பிறகு உணர்றதுக்கும் பாவம் செய்கிறதுக்கு முன்னால உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். இழந்து எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்றதை காட்டிலும் இழக்காமலே கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவன் அந்த பாவம் செய்யாதபடி ஓடினது நிமித்தம் கர்த்தர் அவனை அந்த தேசத்தில் தாமே கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினார். எதெல்லாம் அவனுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சானோ, எதெல்லாம் அவனுக்கு எட்டாத உயரமா இருக்குதுன்னு நினைச்சானோ, அதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாலண்டரியாவே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். விசுவாசிக்கிற நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. வாலண்டரியாவே சோதனை வந்துச்சு, ஆனா வாலண்டரியாவே தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணிச்சான். ஆனா வாலண்டரியாகவே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நிறைவா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு. கர்த்தருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்தா ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம் என்ற ஒரு உணர்வு யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்தபடினால ஆசீர்வாதத்தை இழக்காம, சந்தோஷத்தை இழக்காம, நிம்மதியை இழக்காம தன்னை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவை போல அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவின், இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. எல்லாம் சேர்ந்து இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட. லோக சுகமேன்மையெல்லாம், லோக சுகமேன்மையெல்லாம் மனதார பாடி கர்த்தர் துதிக்கலாமே. சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார், லோக சுகமேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள கையை தட்டுவீங்களா? தூக்கெல்லாம் போட்டோம், அசுத்தாவி எல்லாம் வெளியே போட்டோம், நம்ம வேதனைப்படுத்துகிற பொல்லாத கிரியைகள் வல்லமை எல்லாம் வெளியே போட்டோம். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையாது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அவருக்காக சகிக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் அவரே உயர்த்தி நிறுத்தேன். தேவன் போதுமானவர் என்று விசுவாசிக்கிற
தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் பாவம் செய்ய தூண்டும் போது, சத்துரு ஏவி விடும்போது, ஆமென் அதற்கான காரணங்களை கொண்டு வரும்போது ஜெயிக்க கர்த்தர் பலன் தந்து பலப்படுத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவன். நல்ல கையில தட்டி சொல்லுங்க, அதை ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவாராக, ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவாராக, கிருபை தருவாராக, அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென் ஹல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடு நிர்விசாரம், நிர்விசாரங்கள், நிராகரிப்புகள். அநேக நேரங்களில் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நிராகரித்தல். ஆமென். அவருடைய சித்தத்தை செய்யாமல் போவது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகத்துவத்தை நிறைவேற்றாமல் போவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, 1-2 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:7. ஒருவர் இந்த பக்கம் வாசிங்க. யாக்கோபு 4:4 வாசிங்க பார்க்கலாம். கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு, கீழ்ப்படிய விடவே விடாது. தேவ சித்தத்தைக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற மாம்ச கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 4:4 வாசிங்க பார்க்கலாம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? பகைஞனாய் இருக்கிறான். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சித்தத்தை செய்ய விரும்பாதவர்கள், அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 32வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள், கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஆமென். கீழ்ப்படுகிற மாம்சக்கிரியை இருக்கும் வரையிலும் அவங்க கீழ்ப்படியவே விடாது. ஆமென் ஹல்லேலூயா. உண்மையா இது சொல்வேன்னா இதை செயல்படுத்துகிற பிள்ளைகள் ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். தேவனே வந்து நம்மை ஆஸ்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளால கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தில் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஆமென் உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்ச வேத பகுதி தான். ஆனாலும் அதில் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியை மாத்திரம் தியானித்து விட்டு நம்ம கடந்து செல்வோம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனம். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போ. மீறுதல் செய்தி இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ஹல்லேலூயா. 80 ஆசாரியருக்கு விரோதமாக ஒரு உசியா போய் நின்று ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை இவர் போய் நின்று செய்து கொண்டிருந்தார். ஆமென். மதீனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படியாமை, நிர்விசாரம், கர்த்தருடைய வார்த்தை அலட்சியப்படுத்துவது. நீ கீழே இறங்கி வாரும் சொல்லி கேட்டிருந்தானா கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்திருக்கோம்? மன்னிச்சிருப்பார். ஆமென். உசியாவே, இது உமக்கு அடுத்ததல்ல, கீழே இறங்கி வாரும், வெளியே போகும். இது ஆசாரியருக்குரியது. வார்த்தை என்ன பலமா கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு வார்த்தை. ஆனா அதை அவங்க செய்யல. ஆமென். அந்த 80 ஆசாரியருக்கு விரோதமா அவன் பேசின போதும் அதே இடத்துல தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்?
தண்டனை கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்காதீங்க. யாருக்கு விரோதமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதிர்த்து நிற்காதீங்க. அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். கீழ்ப்படிய விடாமல் செயல்படுகிற அந்தகார கிரிய வல்லமைகள் ஆமென் இன்றைக்கு முற்றிலும் தகர்க்கப்படுவதாக. ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பேசுகிறவர் பிலேயாம் என்று சொல்கிற தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தையிலும் பாருங்க, கீழ்ப்படியாம என்ற ஒரு பாவம் அவருடைய வாழ்க்கையில பெரிய பாதகத்துக்கு நேராக வழி நடத்தினது என்று வேதத்தில் சொல்லப்பட்டு வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 22வது அதிகாரம் அவருடைய 12வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீ போண்டா. ஒரே வார்த்தை தான். தேவன் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்ல மாட்டார். ஒரே ஒரு முறை சொல்ற வார்த்தை அது கடைசி வரையிலும். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளையம் போய் ஆண்டுகிட்ட கேட்கும்போது ஒரு முதல் முறை என்ன சொன்ன? நீ ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு காரியமாக இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வந்திருக்கிறோம், ஆண்டவரே இது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆண்டவர் சில நேரங்களில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இது செய்யாத, நீ போகாத, இது ஆகாது, இது நமக்கு தெரியாது, நமக்கு ஆகாது. சில நேரங்களில் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு வரக்கூடாது என்பதற்காக தேவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், இது நமக்கு ஆகாது, இது செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு விரோதமா திரும்ப திரும்ப நம்ம கேட்க போனா வேணா செய்துக்கோப்பா விட்டுருவார். ஆனா வாழ்நாள் முழுதும் அழுகைக்குள்ளால இருக்கிறது யார் தான்? கீழ்ப்படியாம போனவர்கள் தான். ஆமென். உங்க பக்கத்துல இருக்கவங்க தெளிவா இருக்காங்களான்னு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஒரு கால் இந்த ஸ்டேஜில் நின்று போய் சொல்லவே மாட்டார். ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால் கர்த்தர் நமக்கு எச்சரிப்பார், நடந்த பிறகு கூட எச்சரித்திருப்பார். எத்தனையோ நாட்கள் நான் அதை உணர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, ஏதோ தெரிஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன காதுன்னு நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உண்மையாக சொல்ல 100க்கு 100 சொல்கிறேன், எதுவுமே தெரியாமல் கர்த்தருடைய வார்த்தை மூலம் கர்த்தர் பேசினவைகள் அதிகம். ஆமென். அநேகம் அது எண்ணிக்கை அடங்காதவைகள். அதனால தைரியமாக சொல்ல முடியும், கர்த்தருக்கு விரோதமாய் போர் செய்யாதபடிக்கு பாருங்கள். இந்த வார்த்தை தாராளமாக ஸ்ட்ராங்காக பதிச்சுவீங்க. ஒன்று, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சத்துரு கொண்டு வந்து நிறுத்துவான். தேவ பயம் உள்ளவங்க ஜாக்கிரதையா அது பின் செல்லாமல் கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். நம்பர் 1. நம்பர் 2, தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவதற்கு எதிர்த்து நிற்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருவான். ஆனால் அதுலேயும் ஜெயம் பெற்று கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆமென். உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மரண பரியந்தம் அவன் குஷ்டரோகியாய் இருந்து அவன் மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் பிலேயாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் திரும்ப அவன் போனது நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தார். அதே பட்சத்தில் ஆமென், நீதிமான் போல் சாக வேண்டிய அவன் துன்மார்க்கனை போல செத்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காரணம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனது. ஆமென். இதை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய இருதயத்திலும் புரிந்து கொள்ள, நன்மையோ தீமையோ கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. அந்த அபிஷேகத்தில் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. விசுவாசிக்கிறவங்க உண்மையா 2 கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்துரு வெக்கப்பட்டு ஓடட்டும். 2 கையை வச்சு சத்தமராமே சொல்லுவோம். சபையை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும் போது பரிசுத்தத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அசுத்த கிரிய வல்லமைகளை முறியடிக்கக்கூடிய ஆமென் கீழ்ப்படியாமின் ஆவிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துக. நல்ல மேல கையை தட்டி ஆவியில நிரம்பி ஆமென் 1 நிமிஷம் சமத்துல ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படியாமின் ஆவிகள், பொல்லாத கிரிய வல்லமைகள், சத்துடைய ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒட்டாயவதாக. ஆமென். கீழ்ப்படி விடாம தடை பண்ணுகிற கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட வைக்கிற அந்தகார வல்லமைகள் ஆமென் கர்த்தர் ஜெயத்தை தருவாராக, உணர்வை தருவாராக. செய்கிறதுக்கு முன்பாகவே உணரக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. 3வது அதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சக்திக்கு விரோதமாய் செயல்படுகிற செயல்பாடுகள். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. தானியேல் 3வது அதிகாரம் 29வது வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிக்கும் போது ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருடைய ஆதிக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். விக்கிரத்தை கொண்டு வந்து முன்னால நிறுத்திட்டு இதை தான் வணங்கணும், நாகசுரம் கிண்ணரம் எல்லாவற்றையும் அடிக்கும்போது எல்லாம் தலை வணங்கணும் என்று சொல்லும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனுடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நின்னாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கும் பயப்படாதீங்க, உலகத்துக்கு பயப்படவே செய்யாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கு பயப்படாதீங்க. உலக மனுஷன் சொல்லுவாங்க, உலக மனுஷன் மூலம் தான் சோதனை வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, உம்முடைய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியலை, வணங்கலை, அவங்க உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டாங்க. என்ன செய்தா தெரியுமா? கோபம் கொண்டவராகி 7 மடங்கு தீச்சூளையில கொண்டு போய் போட்டாங்க. போட்டவங்க ஆமென், போனவங்க எரிஞ்சு போனாங்க. அந்த 3 பேரோடு கூட 4 நபரா தேவதூதன் நின்று அவளை பாதுகாத்தார். ஆமென். நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? அந்த தலையில் இருக்கிற முடி, நீங்க இன்னைக்கு பாருங்க, ஒரு முடியை இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு முடியை எடுத்து தீயில கொண்டு வச்சு புஸ்குன்னு போயிடும். ஆமென். நமக்கு தெரியாம இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்க, அந்த 7 மடங்கு தீச்சூளைக்குள்ளால ஒரு தீமனம் அடிக்காம எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார். ஆமென். வெளியே வரும்போது கொண்டு போனவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, தீயில எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது ஒரு தீமனம் கூட இல்லாமல், ஹல்லேலூயா, அவருடைய வல்லமைக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் தேவன் அவர் வல்லமுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தாமல் அவர் விடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. நம்மளை உருவாக்கின தேவன் அவர் வல்லமுள்ளவர், அவர் சக்தி வாய்ந்தவர். அவருடைய வல்லமைக்கு மிஞ்சி எந்த ஒரு வல்லமை இல்லை என்பதை அந்த 3 நபர்களுக்குள்ளால அந்த வல்லமை கர்த்தர் ஊற்றின போது, பாதுகாப்பை ஊற்றின போது எந்த ஒரு தீயும் அவங்களை எரிந்து விடாதபடி கர்த்தர் அவங்களை பாதுகாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ராஜா தான் சொல்றாரு, இவங்க ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசுனீங்கன்னா உங்க வீடு எரிக்களமா மாற்றப்படும். அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அந்த தேவனுக்கு விரோதமாய் போர் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படாம, அவருடைய வல்லமைக்கு விரோதமாய் செயல்படாம, அவருடைய கட்டளைக்கு விரோதமாய் செயல்படாம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில், ஆராதனை நேரத்தில் சொல்லுங்க, கர்த்தருக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாது ஆண்டவரே, ஒரு வார்த்தை கூட நான் செயல்படக்கூடாது.
இன்னைக்கு எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி சொல்லுங்க. யாருக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் யார் புரிந்து கொள்ளுகிறா? ஆமென். என்ன சோதனை வரும் என்று யாருக்கு தெரியும்? ஆசீர்வாதத்தை இழக்க வைப்பதற்கு சத்ருவான மாம்ச கிரியைகளை கொண்டு வரலாம். பிசாசானுடைய ஆமென் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தலாம். எப்படியோ வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லி பொறாமை படித்த ஆமென் பெருமை படித்த அந்த மனுஷன் தூதன் ஆமென் கீழே தள்ளப்பட்டான். பெருமை பொறாமை இதெல்லாம் மனுஷனோட வாழ்க்கையில் வேதனைக்குரியது, அழியக்கூடியது. இன்றைக்கி சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் அழிஞ்சு போகாதபடிக்கு, உமக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட நான் பேசாதபடிக்கு, ஆமென், விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடி, கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க 2 கைகளை மேலே உயர்த்தி சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன், தாராளமாக என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. போதாது. ஹல்லேலூயா. தனிமை எங்கெல்லாம் நம்ம போகிறோம், எதெல்லாம் செய்கிறோம், ஆமென், சபைக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆமென், தேவன் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா செயல்பாடுகளும் இன்றைக்கு நசுக்கப்படுவதாக. சொல்லுங்க, நசுக்கப்படுவதாக, செயலழிந்து போவதாக. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை நக்கத்தை நிரப்புவாராக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையில தட்டி கத்தரை துதிங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொல்ல நினைப்பாங்க, கவலைப்படாதீங்க. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆமாம். தேவனுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக காயப்படுத்துவாங்க, கவலைப்படாதீங்க. தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. கர்த்தரை மட்டும் நடத்துகிற தேவன். சொல்லுங்க, கட்டளைக்கு விரோதமான செயல்படக்கூடாதே. கிருபத்தாங்க, கிருபத்தாங்க, ஜீவன் தந்து எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க, அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. சொல்ற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கையில தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டு சமது சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்களாக, ஆண்டுக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட நான் பேசக்கூடாது, செயல்படக்கூடாது, கிரியேட் செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் அர்ப்பணத்தோடு கர்த்தரை துதிங்க. பாவம் செய்த பிறகு கிருபை வாங்குறதை காட்டிலும் பாவம் செய்கிறதுக்கு முன்பாகவே நம்மை விலகி ஓடுவது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. கிருபை தாங்கன்னு எத்தனை பேர் கேட்க போறீங்க? சத்துடைய திட்டங்கள் அழிக்கப்படுவதாக, அப்படி ஆயுதங்கள் முறியடிக்கப்படுவதாக, அந்தகார கிரிய வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. நம்மளால முடியாது, ஆனால் கர்த்தரால முடியும், தேவனால முடியும். சொல்லுங்க, தேவனால முடியும், என் இயேசுவால முடியும். சொல்லுங்க, அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுமே.